இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெவியான டிராஃபிக்கில் போக போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? இந்த 2 மிரரும் உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிங்க. நான் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கிறோம். டர்ன் லெஃப்ட் ஷேப்பாக நல்லா தூரமாக பாருங்க. வாங்க, நல்லா இல்லை இந்த ரோடுக்கு வரணும் பாருங்க இல்லையா? அந்த கான்செப்டுக்கு வந்தோம். நம்ம நுழைஞ்சி போகக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. நின்று போகணும், தப்பு கிடையாது. இந்த கேப் கிடைக்கிற பக்கம்லாம் நுழைஞ்சு போகிறாங்கல்ல, ஆமாம், அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி போகிறது ரொம்ப தப்பு. பாதி மனசு இருக்கும், வளையலாம் வளைய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்க நீங்கள் தூரத்துலேருந்தே பார்க்குறீங்கன்னா ஸ்லோ பண்ணி, தூரத்துலேருந்தே ஸ்லோ பண்ணி போகிறத அவாய்ட் பண்ணி ஸ்லோ பண்ணுறது சேஃப். ஓகே, இன்னைக்கியோட எத்தனை நாள் ஆகுதுமா? இன்னைக்கோட 7வது நாள். 7வது நாள். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த நடுவில் ஏதாவது வண்டி ஓட்டிங்களா? இல்லை, அது ஓட்டல. நான் போயிட்டு எதுவும் ஓட்டல. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெவியான டிராஃபிக்கில் போக போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? இந்த 2 மிரரும் உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிங்க. நான் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கிறோம். வேலூர் ரோடு போக போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்பீடாக ஓட்டணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக ஓட்டலாம். ஆரம்பிக்கலாமா? காலத்தில் டிச்சாவும் பார்த்து டிச்சாவும் பொறுமையாக எடுங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கான கிளாஸ் நம்ம பார்க்கலாம். பொறுமையாக ஓட்டுங்க, அவசரம் இல்லாமல். சாரிங்க, இன்ட்ரோ நம்மளால் ஃபோக்கஸ்டாக கொடுக்க முடியல. கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டு அவர் மேலே இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிற நினைப்பே எனக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் கிளாஸ் மட்டும் கவனமாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள் கவனம் ஃபுல்லாக ரோட்டில் நல்லா கவனிங்க. இப்போ லெஃப்டில் யாராவது வராங்களான்னு மிரரில் பார்த்துட்டு ரைட் மிரர் பார்த்துங்க. அதே மாதிரி முன்னாடி அந்த வண்டி நிற்குது இல்லையா? ஆமாண்ணா. அந்த வண்டியிலேருந்து டோரில் யாராவது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. டர்ன் லெஃப்ட் ஷேப்பாக வாங்க, நல்லா தூரமாக பாருங்க. வாங்க, நல்லா வாங்க. இந்த ரோடுக்கு வரணும். இன்னும் வாங்க, பின்னாடி பாருங்க. அதுக்கு தான் நம்ம அங்கேருந்தே பொறுமையாக வந்திருக்கலாம். நீங்கள் திருப்பினதை எங்கே பார்த்து திருப்பினீங்க? உங்கள் ரோடை நீங்கள் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா கரெக்டாக அது வந்துருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இந்த வண்டியெல்லாம் போயிட்டோம். அந்த வேகத்தடையும் தாண்ட பிறகு நம்ம செகண்ட் கியர் ட்ரை பண்ணலாம். பதட்டம் எதுவும் இல்லைல்ல? ரிலாக்ஸாக தானே இருக்கீங்க? ஓகே, பக்கா தாண்டியாச்சு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை லேசாக கொடுக்க ஆரம்பிங்க. அந்த வைப்ரேஷன் இல்லாமல் கவனமாக பாருங்கள். அடுத்தது ஒரே சீராக, அது பதட்டம் இல்லாமல் ஓட்டு. இன்னும் கொஞ்சம். ரெடி, ஸ்லோ கிளச், செகண்ட் ரைட் கிளச் எடுங்க. இப்போ நம்ம இந்த செகண்ட்லேயே போகலாம். லெஃப்ட் போகாதீங்க, நீங்களா லெஃப்ட் போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த பஸ் போயிட்டோம், ஜஸ்ட் ரைட். இப்போ நம்ம ரைட் எடுத்து பின்னாடி வேற யாராவது, கண்டிப்பாக ஹாரன் தேவை. இப்போ போயிட்டே இருக்கு. லெஃப்ட் போகாதீங்க, நேரம் போகும். இப்போ இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுறீங்களா? இல்லைண்ணா, இது என்ன ஓட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேல ஓட்டிருக்கேன். ஆமாண்ணா. சரி,
இப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த கிளாஸுக்கும் இப்போ நீங்க ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் இருக்குண்ணா. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இருக்குண்ணா. இப்போ நீங்க வண்டி சாவி கொடுத்தா நீங்களே நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா உங்களுக்கு? இருக்குண்ணா. நானே எடுப்பேன். ரைட். இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இருந்தால் ஜஸ்ட் ஸ்லோ பண்ணுங்க போதும். ஏன்னா நம்ம செகண்ட் கியர்ல இருக்கிறதுனால அப்படி ஸ்லோ பண்ணாலே உங்களுக்கு வேகம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். இப்போ லேசாக அழுத்துங்க. ஏன் நான் ஸ்லோலே போகணும், செகண்ட் கியர்ல லோ கியர்லேயே ஓட்டணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல டிராஃபிக்கில் எங்கெங்கே எப்படி ஓட்டணுன்றத கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேகமாக போகலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வேகம் போக பழகிட்டோம்னா அந்த நிதானன்றது டிராஃபிக்கில் வராது. இந்த நுழைஞ்சி போற நிறைய பேர் இந்த டிராஃபிக்ல நுழைஞ்சு போறாங்க இல்லையா, அந்த கான்செப்டுக்கு வந்துடும். நம்ம நுழைஞ்சி போகக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. நின்று போகணும், தப்பு கிடையாது. இப்போ ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கேப் கிடைக்கிற பக்கம்லாம் நுழைஞ்சு போறாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி போறது ரொம்ப தப்பு. இங்க லெஃப்ட்ல கண்டிப்பா வண்டிங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு முடிஞ்சா ரைட்ல ஒட்டி போ. அந்த டிவைடரை ஒட்டி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபா இருக்கும். வராரு பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் ஏடா கூடமா ஓட்டுவாங்க. அதாவது பாதி மனசு இருக்கும், வளைய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்க நீங்க தூரத்துல இருந்தே பாக்குறீங்கன்னா ஸ்லோ பண்ணிங்க. தூரத்துல இருந்தே ஸ்லோ பண்ணிங்க, போறதை அவாய்ட் பண்ணிங்க. இப்போ ஸ்லோ பண்றது சேஃப். ஏன்னா அங்க உங்களுக்கே தெரியும் அங்க எப்படியும் டிராஃபிக் ஆகுதுன்றது. நம்ம ஸ்லோ பண்ணி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி. இப்போ லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுங்க, சும்மா லைட்டா, அவ்வளவுதான். இந்த ஸ்பீட்லயே போ, ஸ்பீடே வேண்டாம், சுத்தமா வெட்டுருங்க. கிளட்ச் ரெடியா இருங்கணும். ஏன்னா ஆள் நடமாட்டம் கிட்ட இருக்கு. ஹாரன் ஒரு தடவை. ஓகே, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். லைட்டா லெஃப்ட், ரொம்ப அல்ல, இது ரொம்ப அதிகம். நம்ம லைட்டா வந்தா போதும். நமக்கான இடம் நம்ம வச்சுக்கணும். நம்ம ஓவரா லெஃப்ட் வந்துட்டோம்னா நமக்கு இடம் இல்லாம போயிடும். ஓகேவா? இப்ப நம்ம லேசா ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஃபோக்கஸ் தரையில. ரெண்டு லைனுக்கும் நடுவுல பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணு. லெஃப்ட் சாயுதா தெரியுதா? ஆமாண்ணா. அதை பேலன்ஸ் பண்ணா போதும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம டிராஃபிக்கை கடந்தாச்சு. ஸ்லோ, கிளட்ச், தேர்ட், ஃபோர்த் மாதிரி. ஏன் தேர்ட் வேற போட்டுக்கிட்டு எதுக்கு சார், டைரக்டா ஃபோர்த் போட்டுக்கிட்டு போலாவே. போங்க, ஸ்பீட் ரொம்ப லோவா இருக்கு பாருங்க. எப்பவுமே கீர் ஏறும்போது படிப்படியாக தான் ஏறணும். இறங்குறது வேணா டைரக்டா இறங்கலாம், வேகத்துக்கு ஏற்ற மாதிரி டைரக்டா நீங்க குறைச்சிக்கலாம். ஆனா கூட்டும் போது 1 2 3 4 அப்படிதான் போகணும். ஹார்ன் அடிங்க, ரைட் லைட் ஒட்டி, இன்னும் கொஞ்சம். இந்த மாதிரி கவனக்குறைவால போறவங்களோ இல்ல கவனம் இல்லாம ஓட்டுறவங்களோ நிறைய பேர் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அவர் டிராஃபிக் ரோட கவனிச்சுதான் ஓட்டுறாரா இல்லையான்றது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை மாத்திங்க. கண்டிப்பா பிரேக் தேவை, வேகத்தடை இருக்கு. கிளட்ச், பிரேக், அப்ளை. ஓகே, பிரேக்கை விட்டுருங்க. கீரை செகண்டுக்கு குறைச்சிங்க. என் பக்கம் அணைக்கலையே, ஏன் சண்டை போடுறீங்க? கிளட்சை நல்லா அழுத்தினாதான் கீர் விழும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, போர்த்துமா அது. நான் என்ன சொன்னேன்? டோட்டலா கொலாப்ஸ் ஆயிட்டீங்களே. இல்லண்ணா, அந்த சொல்லுங்க என்ன சொல்லுங்க. முன்னாடி ஓட்டுன காருக்கா அதேதாம்மா, சேம் அதேதாம்மா. இதுல எந்த வித வித்தியாசமும் இல்லை. என்ன தள்ளுறது கொஞ்சம் மாறும், வேற எதுவும் இல்லை. அதான் கொஞ்சம் லைட்டா அந்த 1 இன்ச் தான் வரும். நீங்க பிடிச்சதே தப்பாச்சே. ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்படி நான் பிடிக்க சொன்னேன்?
உள்ளங்கை என் பக்கம் சாய்க்கணும்னு சொன்னீங்க. நீங்க அப்படியே பிடிச்சிங்க. அப்படி நேரம் நேரா இல்ல, உங்க பக்கம் பாக்குற மாதிரி பிடிச்சிட்டீங்க. நேரா பிடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு வந்திருக்கும். உள்ளங்கை இங்க பாருங்க, இப்படி பிடிச்சீங்கன்னா என் பக்கம் தள்ள முடியாது. இப்படி வச்சாவது தள்ளலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சீங்கன்னா பர்ஃபெக்டா போடலாம். செகண்ட் உள்ளங்கை திரும்பணும் என் பக்கம். கொஞ்சம் ஸ்பீட், லைனை ஒட்டாம போங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ கிளட்ச். போடும்போதும் பாருங்க உள்ளங்கை உங்க பக்கம் தான் திரும்புது. கிளட்ச் எடுங்க, ஸ்பீட் எடுங்க. அதுல கவனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் நிதானம். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணி நிறுத்தி முதல்ல இருந்து எடுக்கலாம். அந்த 2 கடை போர்டு தெரியுதா? அந்த 2 போர்டையும் தாண்டிடுங்க. ஸ்பீடு கொடுங்க, ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தாண்டுற வரைக்கும் வேகத்தை குறைக்காது. ஏன்னா உங்க பின்னாடியும் கொஞ்சம் வண்டிங்க வந்துகிட்டு இருக்கு. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஸ்லோ பண்ணுங்க, கிளட்சை முழுசா அழுத்துங்க. அந்த காலை எடுத்து பிரேக்ல வச்சுட்டு அழுத்தாதீங்க, நான் சொல்லும் போது அழுத்துங்க. இப்போ தூரமா பாருங்க. இப்போ பிரேக்கை லைட்டா அழுத்தி அந்த அளவு அப்படியே பிடிங்க. ஸ்டீரிங் கொஞ்சம் லூஸாக சுத்தமா நிக்கட்டும். நின்ன பிறகு இருங்க 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 எல்லாத்துலயும் அவசரம். முதல்ல என்ன பண்ணணும்? நியூட்ரல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிரேக் எடுக்கணும். இது உங்களுக்கு பழகணும். நல்லா பழகிற வரைக்கும் அவசரப்படாம செய்யுங்க. ஓகே, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க. இப்போ நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் வராம கியர்ல போடுங்க. கியர்ல உங்களுக்கு என்ன குழப்பம்? அதுல அதே கியர் தான். ஒரு தடவை வேணா போட்டு கூட பாத்துங்க. கிளட்ச் அழுத்துங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு. இப்ப பாருங்க, இப்பவும் பாருங்க உள்ளங்கை எந்த பக்கம் இருக்கு பாருங்க. நான் சொன்னது கரெக்டா? நீங்க அப்படி பிடிச்சீங்கன்னா என் பக்கம் தள்ள முடியாது. என் பக்கம் தள்ளணும்னா ஒண்ணு உள்ளங்கை நேரா கீழே பார்க்கணும், இல்லைன்னா என்ன பார்க்கணும். அப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் கியர் பர்ஃபெக்டா வரும். அதே மாதிரி செகண்ட் கியருக்கும் உள்ளங்கை லைட்டா என் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு நியூட்ரல் செகண்ட். தேர்டுக்கு மட்டும் கை நேரா இப்படி வைங்க, நியூட்ரல் தேர்ட். ஃபோர்த்துக்கு இந்த 4 விரல்ல நியூட்ரல் ஃபோர்த். மறுபடியும் எப்படி ஏபிசிடில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுமா? இல்ல நான் பாத்துறேன். போடு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அவ்வளவுதான். ஃபோர்த். இப்ப கரெக்டா தானே போடுறீங்க? இதே தான் ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட், இப்போ மூவிங் பாயிண்ட் கிளட்ச்ல ரொம்ப ஸ்லோவா, கண்ட்ரோலா. ஓகே, முழுசா கிளட்ச் எடுங்க. ஸ்டடி, நியர் பாயிண்ட். இப்போ நம்ம லேசா ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். கொடுத்தத ஸ்லோ கிளட்ச் செகண்ட். என்னம்மா நான் தப்பு வர்றதை பத்தி சொல்ல, தப்பு வந்தாதான் கத்துக்க முடியும். ஆனா ஏன் கண்டினியூ ஆகுது உங்களுக்கு? ஏன் புரியலையா? அணைச்சி போடணும். நீங்க உங்க கைய முதல்ல லூஸ் பண்ணி பிடிங்க. நீங்க ரொம்ப கெட்டபாறை பிடிக்கிற மாதிரி பிடிச்சீங்கன்னா அந்த அந்த ஐடியா வராது. எந்த பக்கம் அணைக்கணும்ன்றது புரியாது. ஸ்லோ பண்ணுங்க, வெறும் ஸ்லோ. உங்க கவனம் கொஞ்சம் அறகுறையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டிரைவிங்ல. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா? எங்கேயாவது வெளியே போகணுமா? இல்ல, நான் வெளியே எதுவும் போறதில்ல. முழு கவனம் இங்க இல்ல. ஏன்னா போன் வந்த உடனே கொலாப்ஸ் ஆகுது. போன் வராத வரைக்கும் கரெக்டா தான் இருந்துச்சு. எப்ப அந்த மணி சத்தம் கேட்டுச்சோ அப்பவே போச்சு. என்ன இருக்குது எல்லாம் பார்த்து ஓட்டுங்க. பாத்தீங்களா? பார்க்கல. இல்ல, கவனிக்கலாம்.
கீழெல்லாம் சும்மா அனாவசியமான பொருள் எல்லாம் இருந்தா கூட அது மேல ஏற்றக்கூடாது. ஸ்லோ கிளச். கிளச் எடுங்க, ஸ்பீடை கொடுங்க. இன்னைக்கு 7வது நாளா? ஆமா 7வது நாள். இன்னைக்கு 7வது நாளுக்கான திருப்தி எனக்கு கிடைக்கல. வண்டி ஓட்டுறீங்க அவ்வளவுதான் தவிர, ஆனா அந்த ஒரு பக்குவமான டிரைவிங் இல்லை. பக்குவமான டிரைவிங் இருந்தா, முழு கவனமோ இருந்தா மட்டும்தான் பக்குவமான டிரைவிங் வரும். எல்லா கடையிலயும் பிரியாணி கிடைக்குது, ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் ஏன் கூட்டம் அதிகமா இருக்குது? ஸ்லோ. சொல்லுங்க. அந்த டேஸ்ட் நான் அந்த டேஸ்ட்டை தான் இதுல கொண்டு வாங்கன்னு சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸை கொண்டு வாங்க. எல்லாரும் டிரைவ் பண்ற மாதிரி நம்மள பண்றோம் அப்படின்றது வேண்டாம். நமக்கான ஒரு யூனிக்னஸை கொண்டு வந்தாதான் டிரைவிங்ல நம்மளால அப்கிரேடிங்லேயே இருக்க முடியும். எல்லாரும் நம்பி வண்டி கொடுப்பாங்க. நான் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். நான் அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். டிரைவிங் வந்து உங்க பேரு தேவா வந்து ஓட்டணும் அப்படின்னு விரும்பணும். ஐயோ தேவா ஓட்ட வராரா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி டிரைவிங்கை மாத்திராது. இப்போ ஸ்லோ கிளச். மெதுவா லெஃப்ட் வாங்க. இந்த லைன் உங்க ஸ்டேரிங்க்கு நேரா வர மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டடி பிரேக். இன்னும் கம்மியா பிரேக். கம்மினா லைட்டா லூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிக்கிறது சாஃப்டா நிற்கும். சுத்தமா நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுத்தா வெளியே பாருங்க நவுறுதா. ரைட். இருந்தாலும் ஒரு ஹேண்ட் பிரேக்கை போட்டு மேல இழுத்தாலே லாக் ஆயிடும். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. இத்தனை நாள் கழிச்சு அந்த வண்டி கண்டினியூ ஓட்டிட்டு இருந்து திடீர்னு வண்டி மாத்துறதுனால கூட சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனா அது வந்து நம்ம கொஞ்ச தூரம் வந்தாலே போதும். இப்போ டெய்லியும் நீங்க ஓட்டுற வண்டி ஸ்பிளண்டர்னு வச்சீங்கன்னா, ஸ்பிளண்டர் கண்டினியூ ஓட்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு வந்து என் வண்டி நீ ஓட்டு, உன் வண்டி நான் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டு புல்லட் கொடுத்துட்டு போறாரு. நீங்க எவ்வளவு தூரத்துல அதை தடுமாறுவீங்க? கொஞ்சம் தூரத்துல. அவ்வளவுதாங்க. அப்போ நீங்க எல்லா ஆப்ரேட்டிங் ஒண்ணுதான். என்ன வண்டியோட வெயிட், பேலன்சிங் இதுதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது சின்ன சின்ன கண்ட்ரோல், கிளச்சோட மூவிங் பாயிண்ட் இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர முழு கண்ட்ரோலே டோட்டலா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சேம் அதே தான். அதுல எப்படி கியர் போடுறோமோ இதே தான். ஓகேங்களா? இது எப்பவுமே எல்லா வண்டிக்குமே பொருந்தும். அது காரா கூட இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், பஸ்ஸா கூட இருக்கட்டும், எல்லா வண்டிக்குமே பொருந்தும். நீங்க பொறுமையா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியும் ஈஸியா ஓட்டிடலாம். ஓகேவா? சரி, ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை ஷேர் ஏன் பண்ண சொல்றேன்னா, டிரைவிங் தெரியாதவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு வர முடியலன்னா இதை பார்த்து நீங்க ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஷேர் பண்ண சொல்றது. ஷேர் பண்ணி விடுங்க. பாய். இந்த சேனல் மூலியமா தெளிவான டிரைவிங் நீங்க புரிஞ்சிக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப். உங்கள் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்துவதற்கு கற்றுத்தருகிறேன்.